ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். இது ஜிபி ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டேர்ம்ஸ்னு சொல்லாமல் ஜென்ரலாக என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். ஸோ எஸ்என் ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய சம் தான். ஸோ வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கணும். இந்த சீரீஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஜிபி பார்த்தீங்கன்னா 5 -3 9,5 அண்ட் -27/25 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஜிபி. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எஸ்என் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலா தெரியணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்என் ஃபார்முலா வந்து 2 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. முதல் அதை புரிஞ்சுக்கணும். எந்த ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறது ஆர் அப்படி வேல்யூவை பொறுத்து இருக்குது. இப்போ உங்கள் ஆர் வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்ட்டு 1 - r பவர் n பை 1 - r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சீரீஸில் வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா மாறும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n -1 இந்த சேஞ்சஸ். ஓகே, இதை வந்து கவனமாக இந்த ஃபார்முலாவில் படித்து வச்சுக்கணும். லெஸ் தென் 1 என்ன ஃபார்முலா, கிரேட்டர் தென் 1 என்ன ஃபார்முலா. ஓகேவா, ஸோ 1 விட அது ஆர் வந்து லெஸ் தெனாக இருக்கும்போது 1 தான் யூஸ் பண்ண முடியும். 1 தானே பெருசாக இருக்குது. ஸோ அது 1 - r பவர் n நம்ம யூஸ் பண்ண முடியும். கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா ஆர்லேருந்து தான் 1 மைனஸ் பண்ண முடியும். அதனால தான் ஆர் பவர் n -1 பை ஆர் -1 அந்த மாதிரி வருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபார்முலா எழுதலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2 ஃபார்முலாவில் நம்ம வந்து கொடுத்துருக்க சம்முக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணுமோ அதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என் ஃபார்முலா எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் என்னன்னு தெரியணும். ஆர் தெரிஞ்சு அது லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்முலா எடுக்க முடியும். அந்த இப்போ ஆர் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஆர் கண்டுபிடிக்கும் போது T2/T1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது -3/5 பார்த்தாலே தெரியுது. மைனஸ் வேல்யூ இருந்தாலே அது கண்டிப்பாக 1 விட, அதாவது 1 அப்படிங்கிறது பாசிட்டிவ் இல்லையா, இது நெகட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 1 விட லெஸ் தென் 1 தான். ஸோ எஸ்என் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு 1 - r பவர் n பை 1 - r. ஸோ வெரி சிம்பிள். ஏ வந்து 5 கொடுத்துருக்காங்க. 1 - r வந்து -3/5 பவர் n பை 1 - r அப்படிங்கும்போது -3/5. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வெரி சிம்பிள். மேலே இருக்க போர்ஷன் அப்படியே தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா பவர் n இல்லையா, அதனால் கீழே இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியும். 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/5ன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ அடுத்ததுலேயும் அதே தான். மேலே இருக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியலை, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்க போர்ஷன் என்ன ஆகும்னா இது வந்து நம்ம வந்து இது எல்சிஎம் எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ 5 × 1 5 + 3 8/5ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளையாக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் மேலே கொண்டு போகும்போது 5 கீழே இருக்க 8/5 ரெசிப்ரோக்கல் ஆகி 5/8ன்னு ஆகும். இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் -3/5 பவர் n இந்த மாதிரி ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சுது. 5 × 5 25/8 இன்ட்டு 1 minus of -3/5 whole power n. So this is the answer for Sn. Okay, so Sn sum of n terms வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வெரி சிம்பிள் ஒன். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த சப்டிவிஷன் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கதை பாருங்கள், 256, 64, 16 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஏங்கிறது 256. ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா ஆர் தெரியணும். ஸோ T2/T1 அப்படின்னு போடும்போது 64/256. ஸோ 2 டேபிள் 3 2s are 6, 2 2s are 4, 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16, 1 2 is 2, 6 2s are 12, 6 2s are 12, 4 2s are 8, 4 4s are 16. So 1 4 is 4, 24 அப்படிங்கும்போது 6 4s are 24. So here 1 4 is 4, 4 4s are 16. So the answer is 1/4.
this also you know less than 1 because 1 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து 0 பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். ஸோ இது வந்து லெஸ் தென் 1ஆக தான் இருக்கும். அதாவது நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்குன்னா அது லெஸ் தென் 1. இது நியூமரேட்டர் பெருசாக இருந்தாலே இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், கிரேட்டர் தென் 1ஆக தான் இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இது நியூமரேட்டர் தான் சின்னதாக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் டினாமினேட்டர். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எஸ்என் ஃபார்முலா a into 1 minus r power n by 1 minus r. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். a வேல்யூ என்ன, 256 1 minus 1 by 4 whole power n divided by 1 minus 1 by 4. ஸோ வெரி சிம்பிள். ஸோ கீழே இருக்க மேலே இருக்கிறது அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கீழே இருக்கிறத மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ ஆர் பவர் என்னுக்கு நான் ப்ராக்கெட் தனியாக போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. இங்கே வந்து 4 into 1 4, 4 minus 1 3/4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகி வரும். ஸோ 256 into 4/3 into 1 minus 1/4 power n. ஓகே. ஸோ இது வந்து 3ஆலலாம் டிவைட் ஆகாது. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 256 into 4 by 3 into 1 minus 1/4 whole power n. So this is the answer, you know. Okay, so very simple 1 second problem. Just substitute and multiply. Okay, if you know r value கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அது லெஸ் தானா கிரேட்டர் தானு பார்த்து அதுக்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.